பச்சை பயிறு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்குவோம். அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு பீக்கங்காய் போட்டாச்சு. அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு சின்ன கரண்டியில் 1 கரண்டி. இப்போ சின்ன சொம்பால் 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன். இது அப்படியே எடுத்து வச்சு ஒரு 5-6 விசில் விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. இப்போ உளுந்து பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுருவோம். இப்போ கருவேப்பிலை போட்டு பீர்க்கங்காயும் பச்சை பயிறு போட்டு கடைஞ்சிட்டோம். 7-8 விசில் விட்டு இறக்கி நல்லா மத்துக்கட்டையை வச்சு கடைஞ்சாச்சு. இப்போ தாளித்து கொட்ட வேண்டியதுதான். பீர்க்கங்காயும் பச்சை பயிறு கடைஞ்சல தோசையில் வச்சு சாப்பிட்றேன். ஒரு தோசை போட்டு வந்தேன், முட்டை தோசை, அது கூட சாப்பிட்றேன். இந்த குழம்பு வந்து சப்பாத்திக்கு, சாப்பாடுக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஊர் வந்து தேவகோட்டைக்கு பக்கத்தில் கிராமம். என் வீட்டுக்காரர் ஊர் வந்து வேளாங்கண்ணி. நாங்கள் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறோம். நீங்கள் எந்த ஊர்னு சொல்லுங்கள்.